ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து யோசித்து கொண்டு இருக்கிறாயா? எவ்வளவோ விஷயம் நடக்கப் போகிறது, என்னென்ன விஷயமோ நடக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் கூட நமக்கானதாக இல்லையே. எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனையையே கொடுக்கிறதே. எப்பொழுது நம் வாழ்க்கை மாறும்? எப்பொழுது நம் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகும்? தேடிக்கொண்டு இருக்கும் ஒரு பொருள் கூட கிடைக்கவில்லை. எப்பொழுதுதான் நமக்கான பொருள் நமக்கு கிடைக்கும்? நம்முடைய உறவானது எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்று நிறைய விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடிக்கொண்டுதான் இருக்கிறாய். உன்னுடைய மனநிலைமையை நான் நன்றாக புரிந்து கொள்கிறேன். உன்னுடைய மனநிலைமையானது வேறு யாருக்கும் வரக்கூடாது என்றும் நீ நினைக்கிறாய். அதாவது இந்த ஒரு விஷயத்தை நம் வாழ்க்கையில் நடக்கிறதே, இது போன்ற ஒரு விஷயம் திரும்ப நம் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடாது, அடுத்தவர்கள் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடாது என்று நினைக்கிறாய். எவ்வளவு பெரிய நல்ல எண்ணம் உனக்கு! தங்கமான பிள்ளையே, உன்னுடைய எண்ணமானது மிக மிக தூய்மையானது. அது யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு தீங்கும் நடக்கக்கூடாது, எல்லாமே நல்லதாகத்தான் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறது. என்னுடைய அழகான பிள்ளைக்கு நிச்சயமாக நல்ல எண்ணம் போலவே வாழ்க்கையும் நிச்சயமாக நல்லபடியாக அமையும். காலம் முழுவதும் உன்னை நான் தோற்று போக விடுவேன், வாழ்க்கையில் ஜெயிக்க விடாமல் இருப்பேன் என்று நினைக்க வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த சாயாகிய நான் இருந்து வாழ வைப்பேன். புரிகிறதா? உன்னுடைய மனநிலைமை என்ன? நீ எதை யோசிக்கிறாய்? எது வேண்டும் என்கின்றாய்? எது வேண்டாம் என்கின்றாய்? எல்லாமே எனக்கு தெரியும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையானதை கண்டிப்பாக நான் கொடுப்பேன். நீ எந்த நம்பிக்கையில் இப்பொழுது என்னை நாடி வந்தாய்? உனக்காக நான் நிச்சயமாக நல்லது செய்வேன் என்ற நம்பிக்கையில் தானே? கண்டிப்பாக உன்னுடைய நம்பிக்கையை நான் வீணாக்க மாட்டேன். கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களும் மிகப்பெரிய அற்புதமும் நடக்கும். என்னை நம்பி வந்தவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பானதாகத்தான் அமைத்து தருவேனே தவிர மற்றபடி என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் நான் துரோகமும் செய்ய மாட்டேன். அவர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படவும் நான் விடவே மாட்டேன். தேவையில்லாமல் எந்த ஒரு சிறிய விஷயத்தையும் நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது. காலம் முழுவதும் இந்த சாயுடைய பார்வை இருக்கும். அது மட்டுமல்ல தங்கமே, யாராவது ஒரு நபர் உனக்கு துரோகம் செய்ய நினைத்தாலோ, இல்லை தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிவிட வேண்டும் என்று நினைத்தாலோ, நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கைக்கு அது அப்படியே திருப்பி விடுவேனே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நான் தவறான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கவே மாட்டேன். புரிகிறதா? எனக்கு இவன் தொந்தரவு கொடுக்கிறான், இவன் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை நடக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் அதையே தர வேண்டும் என்று நினைக்கிறான் என்று எதையுமே நினைக்கவே நினைக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு பிடித்ததையே நான் தருவேன். உன்னை காப்பாற்றுவது மட்டும்தான் என்னுடைய வேலை. அது மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கசப்பான விஷயங்களை எடுத்துவிட்டு இன்பமான விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் வைப்பது மட்டுமே தான் என்னுடைய முழு நேர குறிக்கோளாகவே இருக்கும். தேடி தேடி பார்க்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த வழியில் நல்லது செய்யலாம் என்று. உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக மூடி வைத்திருப்பது உன்னுடைய கர்ம வினைகள் மட்டும்தான். நிச்சயமாக அந்த கர்ம வினைகள் அனைத்தையும் உடைத்து எரிந்து உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக சிறப்பான நிறைய விஷயங்களை இந்த சாயாகிய நானே உன்னை தேடி வந்து கொடுப்பேன். அதில் எந்த மாற்றமும் எனக்கு இல்லை. உனக்கு ஏதாவது பயமோ ஏதாவது மாற்றங்களோ இருந்தது என்றால் தாராளமாக நீ என்னிடம் வந்து எனக்கு நீங்கள் இதெல்லாம் செய்வீர்களா என்ற ஒரு பயம் இருக்கிறது என்று என்னிடம் சொல்லிவிடு. ஏனென்றால் நீ என்னை நம்புகிறாய் என்ற ஒரு நம்பிக்கையில்தான் நான் இங்கு இருக்கிறேன். உன்னுடைய வீட்டில் நான் இருக்கிறேன் என்றால் மற்றவர்களுக்காக அல்லவே அல்ல. என்னுடைய பிள்ளை என்னை நம்புகிறது. நிச்சயமாக என்னுடைய பிள்ளை கூடவே இருந்து என்னுடைய பிள்ளைக்கு எல்லா விதமான உதவிகளையும்
செய்துவிட வேண்டும் என்று நான் இருக்கிறேன். உனக்காகத்தான் உன் வீட்டிலேயே நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் தொலைத்த அனைத்து சந்தோஷங்களும் திரும்ப கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் துவண்டு போன விஷயங்கள் இருக்கிறது பார்த்தியா? நீ நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று ஒரு விஷயத்தை செய்தாய். ஆனால் அதுவே உன் வாழ்க்கையில் உன்னை துவள வைத்தது. அந்த விஷயத்தை நல்லபடியாக மாற்றி உனக்கு நான் தருவேன். காலம் முழுவதும் சோதனைகளோடு வாழ வைப்பேன் என்று எப்பொழுதும் நினைத்துவிட வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க இருக்கிறது. ஆனால் அது எதுவும் உனக்கு தெரியாததினால்தான் நீ இவ்வளவு தவிக்கிறாய். அது மட்டும் உனக்கு தெரிந்தது என்றால் சந்தோஷம்தான் படுவாய். வாழ்க்கையில் நீயாக எதையும் முடிவெடுப்பது கிடையாது. இங்கு நான் இருந்து ஒவ்வொரு முடிவையும் உன்னை எடுக்க வைத்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய பிள்ளையே, வாழ்க்கையில் நிறைய சுவாரஸ்யமான நிறைய அழகான விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் காத்து கிடக்கிறது. நீதான் ஏதேதோ நினைத்து வருத்தப்படுகிறாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை நான் இப்பொழுதே படம் போட்டு காமித்தேன் என்றால் நிச்சயமாக இவ்வளவு விஷயம் என் வாழ்க்கையில் அழகாக நடக்க இருக்கிறதா? வேகமாக கொடுங்கள் சாயி என்று நீயே கேட்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அழகான விஷயத்தை நடத்தி தரப்போகிறேன். பொன்னான என்னுடைய அழகான பிள்ளைக்கு பொன்னாகவும் பொருளாகவும் சேரும் நேரம் வெகு தூரத்தில் இல்லை, அருகில்தான் இருக்கிறது. உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நிச்சயமாக நீ தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த சாய் சொல்லும் வார்த்தைகளை நீ நம்புகிறாயா இல்லையா? இந்த சாய் ஒரு வார்த்தை சொன்னேன் என்றால் அதற்கு பின் பல அர்த்தங்கள் இருக்கும். உன்னுடைய வாழ்வில் நீ தேடும் நபரும் உனக்கு கிடைக்கும், தேடும் செல்வங்களும் உனக்கு கிடைக்கும். எனக்கு எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைகள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர்கள் எப்பொழுதும் அவருடைய மனநிலைமையை எப்பொழுதுமே அன்போடு மற்றவர்களை பார்த்து எப்பொழுதும் பயப்படாமல் எப்பொழுதும் நான் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறேன், எல்லா விஷயமும் எனக்கு நல்லாகத்தான் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கைக்கு வர வேண்டும். அதையெல்லாம் தேவையில்லாமல் கவலைப்படக்கூடாது. என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே சந்தோஷம் என்ற ஒரு விஷயம்தான் இருக்க வேண்டுமே தவிர மற்றபடி என்னுடைய பிள்ளைக்கு எந்த ஒரு சிறிய கவலையும் இருக்கக்கூடாது. புரிந்து கொள்ளுங்கள். எல்லா விஷயத்தையும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். காலம் முழுவதும் நான் இருக்கிறேன், நான் நலமாக உன்னை வாழ வைப்பேன் என்ற நம்பிக்கைக்கு வாருங்கள். உன்னுடைய பிரச்சனையை எப்படி முடித்து வைப்பது, உன்னை எப்படி வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவது என்பதை மட்டுமே நான் இப்பொழுது யோசித்து கொண்டு வருகிறேன். சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து சுபமான விஷயங்களும் தாராளமாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் நான் உனக்கு சொல்லும் இந்த விஷயம் சீக்கிரத்தில், அதாவது ரொம்ப நாள் அல்ல, இன்னும் 1 மணி நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு வேகமாக நடக்கிறது என்பதை மட்டும் பார் என்னுடைய தங்கமே. நீ எந்த அளவு சந்தோஷமாக இருப்பாய் என்பதை நீயே கண்குளிர பார்த்து ரசி. ஏனென்றால் என்னுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும் என்றுதான் நான் நினைப்பேன். நிச்சயமாக அது போலவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ ரசித்து வாழும் அளவுக்கு அனைத்து சுபமான விஷயங்களும் நடக்கும். கண்மணியே, எப்பொழுதும் உன் கூடவே இருந்து ஒவ்வொரு நிலையிலும் உன்னை அன்பாகவும் ஆசீர்வாதம் செய்து வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.